வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கன்னி ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். கன்னி ராசியில் 3 நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள் அமைந்துள்ளன. சூரிய பகவானின் அருளால் ஆளப்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில்முறை முன்னேற்றங்களும் நிதி நிலைமையில் நிலைத்தன்மையும் கிடைக்கும். புதிய கூட்டுறவு முயற்சிகளில் ஈடுபட சாதகமான நேரம். நீண்ட நாளாக எதிர்பார்த்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. விண்மீன்களின் ஆசி உங்களுடன் இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் முழுமையாக அடங்குகின்றன. சந்திர பகவானின் கருணையால் நிர்வகிக்கப்படும் இந்த நட்சத்திரத்தினருக்கு படைப்பாற்றலும் கைவினைத் திறமையும் மேம்படும் அற்புத காலம் இது. தொழில்நுட்ப மற்றும் கலை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் மலர்ந்து தோன்றும். உறவுகளில் புரிந்துணர்வு இயல்பாக அதிகரிக்கும். எனினும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். இறைவன் அருளால் எல்லாம் நன்மைக்கே முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2ஆம் பாதங்கள் மட்டும் உள்ளன. செவ்வாய் பகவானின் தலைமையில் இயங்கும் இந்த நட்சத்திரத்தினருக்கு அழகியல், வடிவமைப்பு, புதுமையான திட்டங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைக்கும். சமூக தொடர்புகள் இனிமையாக விரிவடையும். அதே சமயம் நிதி விஷயங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும். குடும்ப நலனுக்காக கூடுதல் முயற்சி எடுப்பது பலன் தரும். கிரகங்கள் உங்கள் முயற்சிக்கு வலு சேர்க்கும். டிசம்பர் மாதத்தில் கன்னி ராசிக்கு பல முக்கியமான கிரக நகர்வுகள் நிகழ்கின்றன. சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் 3ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சஞ்சரித்து 16ஆம் தேதி அன்று தனுசு ராசியில் உள்ள 4ஆம் வீட்டிற்கு நகருகிறார். அவரின் இந்த நகர்வு தைரியம், தொடர்பு திறன், குடும்ப நலன் ஆகியவற்றில் உங்கள் கவனத்தை செலுத்த வைக்கும். புதன் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் துலா ராசியில் அமர்ந்து 7ஆம் தேதி அன்று விருச்சிக ராசியில் உள்ள 3ஆம் வீட்டிற்கும் பின்னர் 30ஆம் தேதி அன்று தனுசு ராசியில் உள்ள 4ஆம் வீட்டிற்கும் விரைவாக நகருகிறார். அவரது இந்த மாறுதல்கள் நிதி நிலைமை, தொடர்பு முறைகள், குடும்ப விஷயங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் அமர்ந்து 21ஆம் தேதி அன்று தனுசில் உள்ள 4ஆம் வீட்டிற்கு அழகாக நகருகிறார். அவர் குடும்ப இன்பம், வாகன யோகம், சொத்து விஷயங்களில் இனிமையான முன்னேற்றம் தருவார். செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து 8ஆம் தேதி அன்று தனுசில் உள்ள 4ஆம் வீட்டிற்கு வீரத்துடன் நகருகிறார். அவரது இந்த நகர்வு குடும்ப விஷயங்களில் சிறிது உஷ்ணத்தையும் அவசரத்தையும் உருவாக்கலாம். எனவே பொறுமை அவசியம். குரு பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து 6ஆம் தேதி அன்று மிதுனத்தில் உள்ள 10ஆம் வீட்டிற்கு பின்னோக்கி நகருகிறார். அவர் தொழில் முன்னேற்றம், சமூக அந்தஸ்து, நற்பெயரில் ஆதாயத்தை வாக்களிக்கிறார். எனினும் வக்ர நிலை என்பதால் இந்த பலன்கள் மெதுவாகவும் ஆழமான சிந்தனைக்கு பின்னரும் வரும். சனி பகவான் மீனத்தில் 7ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலையாக அமர்ந்திருக்கிறார். அவர் கூட்டாண்மை, திருமண உறவுகளில் பொறுப்புணர்வையும் நீடித்த தீர்வுகளையும் தேட வைக்கிறார். ராகு பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்து எதிரிகள், கடன், நோய் விஷயங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். கேது பகவான் வக்ர நிலையில் சிம்மத்தில் 12ஆம் வீட்டில் அமர்ந்து
ஆன்மீக சிந்தனையையும் உள்நோக்கிய பயணத்தையும் ஊக்குவிக்கிறார். கிரகங்களின் இந்த அற்புத நடனம் உங்கள் வாழ்வில் புதிய பாதைகளை திறக்கட்டும். இறைவனின் அருளால் அனைத்தும் நன்மைக்கே அமையும். தொழில்துறையில் இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு அனுபவங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. குரு பகவான் வக்ர நிலையில் தொழில்துறைக்கு நகர்வது உங்கள் அந்தஸ்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் பொறுப்புகள் அதிகரிப்பையும் வாக்களிக்கிறார். எனினும் அவரது பின்னோக்கிய சஞ்சாரம் சில தாமதங்களையும் திட்டங்களின் மறுபரிசீலனையும் கொண்டு வரலாம். இந்த காலகட்டத்தை ஆழமான சிந்தனைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைப்பதற்கும் பயன்படுத்துங்கள். மாதத்தின் முதல் வாரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் தொடர்பு திறன்களில் ஒன்றிணைவது விசேஷமான யோகத்தை உருவாக்குகிறது. இந்த அமைப்பு விற்பனை, சந்தைப்படுத்தல், ஊடகத்துறைகள், எழுத்துப் பணிகளில் அபாரமான வெற்றியை தரும். மாதத்தின் 2ஆம் வாரம் தொடங்கி செவ்வாய் பகவான் குடும்ப விஷயங்களுக்கு கவனம் திருப்பும்போது குடும்ப தொழில் விரிவாக்கம், சொத்து சார்ந்த முடிவுகள், வாகன யோகம் போன்றவற்றில் முக்கியமான திருப்புமுனை ஏற்படும். அவசரமின்றி குடும்பத்தினரின் ஆலோசனையுடன் செயல்படுவது சிறந்த பலன் தரும். நிதி நிலைமையில் புதன் பகவானின் அற்புத நடனம் உங்கள் வருமான ஓட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். மாத தொடக்கத்தில் அவர் உங்கள் நிதி விஷயங்களில் கவனம் செலுத்தி பின் தொடர்பு சார்ந்த வருமானத்திற்கும் இறுதியில் குடும்ப சொத்துக்களுக்கும் தன் கருணையை பொழிகிறார். இந்த நகர்வுகள் குறுகிய கால முதலீடுகள், புதிய வணிக முயற்சிகள், சொத்து முதலீடுகளில் வாய்ப்புகளை திறக்கும். ராகு பகவான் போட்டி மற்றும் கடன் விஷயங்களில் வக்ர நிலையில் செயல்படுவது நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க நினைவூட்டுகிறார். ஏற்கனவே உள்ள கடன்களை முறைப்படுத்தி புதிய கடன்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சனி பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் நிலையாக அமர்ந்து வணிக கூட்டாளிகள் மூலம் நிதி பொறுப்புகள் அதிகரிக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அவரது கண்காணிப்பில் நீண்டகால நிதி திட்டமிடல், முறையான சேமிப்பு, நிதி ஒழுக்கம் ஆகியவை உங்கள் எதிர்கால நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கும். கிரகங்களின் ஆசியுடன் கவனமான திட்டமிடலும் பொறுமையான செயல்பாடும் இணையும்போது இந்த மாதம் உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு திடமான அடித்தளம் அமையும். உடல்நலன் விஷயத்தில் இந்த டிசம்பர் மாதம் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. ராகு பகவான் வக்ர நிலையில் உடல்நலன் மற்றும் சவால்கள் சார்ந்த பகுதியில் சஞ்சரிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கலாம். சிறிய உடல்நலக் கோளாறுகள், செரிமான பிரச்சினைகள், மன அழுத்தம் போன்றவை எதிர்பாராத விதமாக தோன்றலாம். எனவே முறையான உணவுப் பழக்கம், போதிய நீர் அருந்துதல், சீரான தூக்கம் ஆகியவை மிகவும் அவசியம். செவ்வாய் பகவான் 8ஆம் தேதி முதல் குடும்ப மற்றும் மனநிலை விஷயங்களில் தன் கவனத்தை செலுத்துவார். அவரது இந்த நகர்வு மனநிலை ஏற்ற இறக்கங்களையும் உணர்ச்சி வசப்படும் தருணங்களையும் கொண்டு வரலாம். இதனால் அமைதியான மனநிலையை பேணுவது முக்கியமாகிறது. யோகா, தியானம், மூச்சு பயிற்சி போன்றவை உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவும். கேது பகவான் ஆன்மீக மற்றும் தனிமை சார்ந்த விஷயங்களில் அமர்ந்து போதிய ஓய்வு எடுக்கவும் உள்நோக்கிய சிந்தனையில் ஈடுபடவும் ஊக்குவிக்கிறார். சனி பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் நிலையாக அமர்ந்திருப்பது நாள்பட்ட உடல்நல பிரச்சினைகள், மூட்டு வலி, எலும்பு தொடர்பான சிக்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த நினைவூட்டுகிறார். இது போன்ற பிரச்சினைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனையை தாமதிக்காமல் பெறுவது நல்லது. மாத நடுப்பகுதியில் இருந்து சூரிய பகவான் குடும்ப நலன் பகுதிக்கு நகரும்போது அவர் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை அதிகரித்து உடற்பயிற்சி மற்றும் வெளிச்செயல்பாடுகளில் ஈடுபட புதிய உத்வேகம் தருவார். இந்த மாதம் முழுவதும் உங்கள் உடல் மற்றும் மன நலனில் சமநிலையை பேணுங்கள். கிரகங்களின் வழிகாட்டுதலுடன் சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றும்போது நல்ல ஆரோக்கியம் உங்களுடன் நிலைத்திருக்கும். இறைவனின் அருளால் அனைத்து நோய்களும் நீங்கி நலமுடன் வாழ்வீர்கள். குடும்ப உறவுகளில் இந்த டிசம்பர் மாதம் பலவிதமான அனுபவங்கள் உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. பல கிரகங்கள் குடும்ப நலன் விஷயங்களில் தங்கள் கவனத்தை செலுத்துவது இந்த மாதம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் என்பதை தெளிவாக்குகிறது.
சூரிய பகவான் 16ஆம் தேதி முதல் குடும்ப மகிழ்ச்சிக்கு அருள் புரிய வருகிறார். தந்தை அல்லது குடும்பத் தலைவருடன் முக்கியமான உரையாடல்கள், குடும்ப முடிவுகள் எடுத்தல் போன்றவற்றில் ஈடுபட சிறந்த வாய்ப்பு அமையும். செவ்வாய் பகவான் 8ஆம் தேதி முதல் குடும்ப விஷயங்களில் தன் ஆற்றலை செலுத்தும்போது சிறிது உஷ்ணமான சூழ்நிலைகள் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள், சொத்து விஷயங்களில் விவாதங்கள் எழலாம். எனினும் பொறுமையான அணுகுமுறை, மென்மையான பேச்சு, அனைவரின் கருத்துக்களையும் மதிக்கும் பண்பு ஆகியவை இந்த சூழ்நிலைகளை இனிமையாக மாற்றும். உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் குடும்பத்தினரின் ஆதரவும் வழிகாட்டலும் பெரும் பலமாக அமையும். சுக்கிர பகவான் 21ஆம் தேதி முதல் குடும்ப சுகத்திற்கு அருள்மழை பொழிகிறார். அவரது கருணையால் குடும்ப விழாக்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள், வீட்டை அழகுபடுத்துதல், வாகன யோகம் போன்ற இன்பங்கள் பெருகும். தாயாருடனான பாசம் மேலும் ஆழமாகும். அவரது ஆசீர்வாதம் பெற இது மிகச்சிறந்த காலம். குழந்தைகளுடன் அன்பு நிறைந்த நேரம் கழித்து அவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்காக ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் வகுப்பது நன்மை பயக்கும். திருமண உறவுகளில் சனி பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் தன் கண்காணிப்பை தொடர்கிறார். அவர் பொறுப்புணர்வையும் முதிர்ச்சியையும் வளர்க்க உதவுகிறார். வாழ்க்கை துணையுடன் நேர்மையான பகிர்வுகளும் ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் முயற்சிகளும் இக்காலத்தில் அத்தியாவசியம். இல்லற வாழ்வில் நிலையான வளர்ச்சியும் நீண்டகால கனவுகளும் நனவாகும். உடனடி பலன்களை விரும்பாமல் காலத்தின் கனிவுக்காக காத்திருப்பது உறவின் அடித்தளத்தை பலப்படுத்தும். விண்மீன்களின் ஆசியால் குடும்ப பந்தங்கள் மலர்ந்து மணம் வீசும். சமூக தொடர்புகளில் இந்த டிசம்பர் மாதம் விரிவாக்கத்திற்கான அற்புத வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. குரு பகவான் வக்ர நிலையில் தொழில் அந்தஸ்து பகுதிக்கு நகர்வது தொழில்முறை வலைப்பின்னல்கள் விரிவடைவதையும், மேலதிகாரிகளுடன் உறவுகள் மேம்படுவதையும், நிறுவன தொடர்புகள் பலப்படுவதையும் குறிக்கிறது. புதிய திட்டங்களுக்கு எதிர்பாராத ஆதரவு, நிதி உதவி, கூட்டுறவு வாய்ப்புகள் போன்றவை இயல்பாக வந்து சேரும். மாத ஆரம்பத்தில் கிரகங்கள் தொடர்பு திறன் பகுதியில் ஒன்று கூடுவது, தகவல் பரிமாற்றம், ஊடக செயல்பாடுகள், டிஜிட்டல் தளங்களில் உங்கள் பிரசன்னம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வெற்றியை தரும். உங்கள் சிந்தனைகள், படைப்புகள், இயற்கை திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்த இதுவே சரியான தருணம். எழுத்து, பேச்சு, கலை, வடிவமைப்பு போன்ற துறைகளில் அங்கீகாரமும் பாராட்டும் பெருகும். ராகு பகவான் போட்டி மற்றும் சவால்கள் சார்ந்த விஷயங்களில் வக்ர நிலையில் செயல்படுவது புதுமையான அணுகுமுறைகளை கையாள உங்களை தூண்டுகிறார். போட்டியாளர்களுடன் நட்பு பாராட்டும் திறன், சிக்கல்களில் வாய்ப்புகளை கண்டறியும் பார்வை, நெருக்கடிகளில் ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் காணும் ஆற்றல் ஆகியவை உங்களுக்கு இயல்பாக அமையும். நீதி சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அவற்றில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும். மாத இறுதியில் பல கிரகங்கள் குடும்ப மற்றும் வீட்டு விஷயங்களில் கூடுவது சிறப்பான சமிக்ஞை. வீட்டிலிருந்து செய்யும் தொழில் முயற்சிகள், ஆன்லைன் வணிக வாய்ப்புகள், குடும்ப தொழில் விரிவாக்கம் போன்றவற்றை திட்டமிட பொன்னான நேரம். சமூக சேவையில் பங்களிப்பு, பொது நல செயல்களில் ஈடுபாடு, அறக்கட்டளைகளுடன் இணைந்து செயல்படுதல் ஆகியவை உங்கள் நற்பெயரை மேலும் உயர்த்தும். நீண்டகால இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து படிப்படியாக முன்னேறும் உத்தியுடன் செயல்படும் போது இந்த மாதம் உங்கள் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளம் அமையும். கிரகங்களின் கூட்டு அருளால் சமூகத்தில் உங்கள் இடம் மேலும் உயரும். ஆன்மீக வளர்ச்சியில் இந்த டிசம்பர் மாதம் ஆழமான அனுபவங்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றன. கேது பகவான் வக்ர நிலையில் தனிமை மற்றும் ஆன்மீக தனிமை விஷயங்களில் அமர்ந்து உள்முக பயணம், தியானம், மௌன சாதனை ஆகியவற்றை ஊக்குவிக்கிறார். பௌதீக உலகின் ஈர்ப்பில் இருந்து விலகி உங்கள் உண்மையான சுயத்தை தேடும் ஆழ்ந்த இயக்கம் எழும். இது ஆன்மீக விழிப்புணர்வின் பொன்னான காலகட்டம். சனி பகவான் உறவுகள் சார்ந்த பகுதியில் நிலையாக அமர்ந்து கர்ம பாடங்களை கற்பிக்கிறார். உறவுகளே ஆன்மீக பயணத்தின் முக்கிய அங்கம் என்ற உண்மையை உணர்வீர்கள். மற்றவர்களுக்கு அன்புடன் சேவை செய்வதும், பொறுமையுடன் இருப்பதும், தியாகத்தின் இனிமையை அறிவதும் உங்கள் ஆத்ம வளர்ச்சிக்கு உரமாகும். குரு பகவான்
வக்ர நிலையில் தொழில்துறையில் சஞ்சரித்து உங்கள் தர்மத்தை மறுபரிசீலனை செய்ய வைக்கிறார். உங்கள் பணி, சமூக பங்களிப்பு ஆகியவை ஆன்மீக பாதையுடன் எவ்வாறு இணைகின்றன என்பதை ஆராய அற்புத வாய்ப்பு. கர்ம யோகம், பணியையே பூஜையாக மாற்றுதல், பலனை எதிர்பாராத செயல் ஆகிய உயர்ந்த கோட்பாடுகள் உங்கள் இதயத்தை தொடும். மாத இறுதியில் பல கிரகங்கள் குடும்ப மற்றும் பாரம்பரிய விஷயங்களில் ஒன்று கூடுவது, மூதாதையர் வழிபாடு, குல தெய்வ ஆராதனை, இல்லத்து பூஜைகளில் புதிய ஆர்வம் உருவாக்கும். திருப்புகள், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி இலக்கியங்களை பாராயணம் செய்வது மன அமைதியையும் இறை அனுபவத்தையும் தரும். ஆன்மீக நூல்களை ஆழ்ந்து படிப்பது, சத்சங்கத்தில் பங்கேற்பது, மகான்களின் வாழ்வை தியானிப்பது உங்கள் ஞான விழிப்புணர்வை மேம்படுத்தும். இறைவனின் கருணையால் இந்த மாதம் உங்கள் ஆன்மீக பயணத்தில் புதிய உயரங்களை எட்டுவீர்கள். டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். கன்னி ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் மாற்றங்களும் சவால்களும் வாய்ப்புகளும் ஒருங்கே விரிந்து காத்திருக்கும் அற்புத காலம். தொழில்துறையில் குரு பகவானின் நகர்வு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை உறுதியளிக்கிறார். எனினும் அவரது வக்ர சஞ்சாரம் பொறுமையின் அவசியத்தையும் ஆழ்ந்த சிந்தனையின் மகத்துவத்தையும் கற்பிக்கிறது. குடும்ப உறவுகளில் பல கிரகங்கள் தங்கள் கருணையை பொழிவது, அன்பு, பொறுப்பு, இணைப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உடல் நலத்தில் விழிப்புணர்வு, உறவுகளில் முதிர்ச்சி, நிதியில் ஒழுக்கம், ஆன்மீகத்தில் ஆழம் இவையே இந்த மாதத்தின் 4 திறவுகோல்கள். சனி பகவான் கூட்டாண்மை விஷயங்களில் தன் பார்வையை நிலைநிறுத்தி நீண்டகால உறவுகளில் உறுதியான அடித்தளம் அமைக்க உதவுகிறார். ராகு பகவான் போட்டி மற்றும் சவால்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து தடைகளை தாண்டி வெற்றி பெறும் புதிய வழிகளை காட்டுகிறார். இந்த மாதத்தை சமநிலையுடனும் பொறுமையுடனும் தெளிவான நோக்கத்துடனும் அணுகும்போது நீண்டகால நன்மைகளின் விதைகள் விதைக்கப்படும். கிரகங்களின் தெய்வீக செய்திகளை உள்வாங்கி உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செலுத்தும்போது வெற்றியின் கனிகள் நிச்சயம் கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையட்டும். விண்மீன்கள் உங்கள் பாதையை ஒளிர்விக்கட்டும், கிரகங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கட்டும். இறைவனின் பரிபூரண அருளால் அனைத்து நலன்களும் உங்களை வந்தடையட்டும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.